போய் பைப்ல கழிட்டு வா. இல்லங்க, ஆறு கம்மா வாக்கியா எல்லாம் ஓடுது. ஓ, அதுல தண்ணி ஓடுதா? நல்லா ஓடுது. இல்ல, கழுவுறதுக்காக கேட்டேன். அதனாலதான். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? நான் முடியாம கிடந்தேன். இல்ல, கணையம் நல்லா இருக்கான்னு கேட்டேன். அது உள்ள கிடக்கு. அண்ணா உங்களுக்கு நுரையீரல், அண்ணா உங்களுக்கு கிட்னி, அண்ணா உங்களுக்கு கல்லீரல், உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லா இருக்கா? எல்லாம் எல்லாருக்கும் நல்லா. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தண்ணி அடிக்காத ஆளுகள்லாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் போய் இந்த கிட்னி, நுரையீரல், கணையம் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துருங்க. தண்ணி அடிக்கிற ஆளுகளும் போய் செக் பண்ணிட்டு வாங்க. இந்த கிட்னி, நுரையீரல், கணையம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துருங்க. முதல்ல அதுதான் காலி ஆகுதுங்கிறாங்க. இப்போ நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் பேசு. நீங்க வருவீங்களா? நாங்க ஏன் வர்றோம்? அப்ப ஆடியோக்காரன் வருவாரா? ஆடியோக்கார் என்னை விட்டு வரவே மாட்டாரு. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? ஆமா, பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா இந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன் சார். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோம். என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துறான் இருக்கா. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு சார். எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. அந்த உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இந்த ஐயா மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு அப்பா முறை. நம்ம அவர் எப்படி முன்னாடி உட்காருவாரு, இப்ப எந்திரிச்சு பின்னாடி வருவாரு. இல்ல, அப்ப நான் பேசுவாங்கப்பா. உங்களதான் பேசவா? என் தம்பி தம்பிங்களா? தம்பி நான் பேசவையா? பேசவா? அப்படியே கோயில்ல பூஜாரி இருக்காரு, போய் கேட்டு வந்துரு. ரவீனா நான் பேசவா? செல்வா நான் பேசவா? சார் என் காலை மட்டும் தொடாத. ஏன் சார்? போன வாரம் தொட்டா ஒரு சோடு செருப்பு காணாம போச்சு. நான் வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேச மாட்டேன். அதனாலதான் எல்லார்கிட்டயும் பர்மிஷன் கேட்டேன். உண்மையிலே நம்ம வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களா? சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன். இல்ல, உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க மாமியார் என் வீட்டுல இருக்காங்க. ஓ, மாமியானா இன்னைக்கு மாமியானா கசக்குது, அவங்க பெத்த புள்ளனா இனிக்குதோ? என்ன சொன்ன? மாமியானா கசக்குது, அவங்க பெத்த புள்ளனா இனிக்குதோ? மாமியா எனக்கு இனிச்சு என்ன போதும், என் மாமனாருக்கு இனிச்சா போதும், எனக்கு என் பொண்டாட்டி இனிச்சா போதும். சரி, இப்ப நான் முறைப்படி ஆரம்பிச்சேன் சார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்லா ஒரு தடவை ஜோரா கைதட்டுங்க பாப்பா. கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பியில எடுப்பேன், நடுவர் வளையத்துல நுழைவார். அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டாரு டருக்கு கம்பியில இல்லைங்கிறா. முறுக்கு. ஓ, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாருன்னு வச்சுக்க, அது 2 கிழிச்சு போட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு காணா, கோயிலுக்கு போனா செருப்பு காணா, ஹாஸ்பிடல் போனா உறுப்பு காணா, பல சாமியார்ட்ட போனா கற்ப காணங்க. அங்கதான் கற்ப காணாம தெரியுதுல. சாமியார்ட்ட போய் புள்ள குடி சாமினா கொடுத்து விட்டானே வேற போறது. ஏதாவது ஒரு மச்சனா இப்படி ஆயிடும், அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏ ரவினா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? அவன்கிட்ட போய் கேக்குற நடுவர் அவர்களே, சொல்லுமா, நான் என்ன காசுக்காக பேசுறேன்? சேச்சே, வாங்காம விட மாட்டான். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம். நல்லா ஜோர கைத்தட்டுங்க சார். நம்ம பிடிச்சுக்குறோம்டா, நம்ம 2 பேர் பிடிச்சுக்குறோம். நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே, கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்திருக்க? அதெல்லாம் பேசுற 18,500. இதுக்கு தான் பழைய பாக்கி வைக்கப்படாது கொடுது. கவர்ல கரெக்ட்டா கொடுக்கணும் நடுவர். ஆமா, உங்கள்ட்ட கொடுத்துட்டு இளம்பிள்ள பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன். வந்தாங்களா சார்? மச்சான் வந்தார்ல, உங்களை பத்தி வர்றிச்சி. ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்ட்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்றிச்சாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? என் வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பேமோல கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள முள்ளம் படைத்த நடுவர். உங்களை வர்ணிச்சு யாரு சார் பேசணும்? யாரு பேசணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவ மோந்தா, ஏன் மூக்க பிடிக்கிறீங்க? என் மூக்க நான் பிடிச்சிருக்கேன். பூவ மோந்தா பூ வாசனை வரும். ஆனா அந்த கௌதமி நினைச்சா பாசம் வரும் சார். அப்படியா? வந்து இவ்வளவு பேச்சு பேசுறாங்க, உங்களை பத்தி இத வர்ணிச்சாங்களா சார்? இல்லையேமா, ஒரே ஒத்த பாட்டுல உங்களை வர்ணிக்கிற பாருங்க. எங்க வரண்டி 4 வச்சுக்கனே. நீங்க சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீல கலாபுருஷன் விருது வாங்கினவங்க.
அது என்ன மணிடா? சுடர்மணி. பணிய விளம்பரம்டா. வண்டி போயிடலாம். மாட்டு தாவணியா நீங்க சொல்ற அந்த அத்தா சொல்ற அவனுக்கு தெரியுமா எல்லாமே. கலைமாமணி விருது வாங்கணுங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கங்க, நீங்க 5 வச்சுக்கங்க, நீ முடிஞ்சதை வச்சுக்க. நீங்க பொட்டு வச்ச தங்க கொடா ஊருக்கு நீ மகடா நக தொட்டு தொட்டு வணங்கி வரும் ஜோரான தங்கரதா அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி நடக்கா 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 வா பேரை சொல்லோ பட்டி தொட்டி நடக்கா 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 பொட்டு வச்ச தங்க கொடா ஊருக்கு நீ மகடா நக தொட்டு தொட்டு வணங்கி வரும் ஜோரான தங்கரதா. இப்படி வர்றீங்க சார். நான் கேக்குறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலி. உமானாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு கால் வலி. ரவீனாக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு வாய் வலி. எங்க மஞ்சனாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு திரிகிறான். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து அடே அப்பா என்ன சார் கேட்டிருக்கீங்க? குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் நாடும் வீடும் சிறக்க காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? ஆண்களா பெண்களா? காளையா சேலையா? மேலா ஃபீமேலா? இதான சார் கேட்டிருக்கீங்க? ஆமா. அவருக்கு ஏன் இவ்வளவு பேச்சு பேசிட்டு போயிருக்காரு? அவர் என்ன பிரச்சனை தெரியல பேசிட்டு போயிருக்காரு. வந்ததுல இருந்து ஆண்கள் தான் உழைக்கிறோம் ஆண்கள் தான் உழைக்கும் சார். ஒரே சிம்பிளான ஒரு கேள்வி கேக்குறேன் சார். ஒரு அப்பா தூங்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு அப்பாவை எப்படி எழுப்பும்? ஆம்பளை பிள்ளை ஒடியாந்து அப்பான்னு வயித்து மேல ஏறி உட்காருவான், தொப்பையில குத்துவான், டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். இதே ஒரு பெண் பிள்ளை ஒரு அப்பா தூங்குறாங்கன்னா எப்படி சார் எழுப்புவாங்க? பொம்பளை பிள்ளை ஒடியாந்து அப்பா 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 எந்திரிப்பா அப்பா இல்ல செல்லம்ல அப்பா இல்ல வந்துருங்க அப்படி எழுப்புவோம். இப்ப பாசமா இருக்கிறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை. இப்போ இந்த திருவிழாவுல ஒரு ஆம்பளை பிள்ளைகிட்டயும் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்டயும் ஒரு பொம்மையை கொடுக்குறோம். ஆம்பளை பிள்ளை பொம்மையை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணுவான்? பொம்மையை வாங்கின உடனே கழுத்தை ஒரு திருகி கலட்டுவான், கைய தனியா கலட்டுவான், காலை தனியா கலட்டுவான், பேட்டரிய உள்ள இருந்து பிரிச்சு பாப்பான் வேலை செய்யுதான். அதே பொம்மையை ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட கொடுங்க சார். அந்த பொம்பளை பிள்ளை அந்த பொம்மையை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? அந்த பொம்மையை வாங்கி ஒரு சீப்பு வாங்கி சீவி இதனுடைய பொட்டை எடுத்து அந்த பொம்மைக்கு ஒட்டி வச்சு அழகு பார்க்கக்கூடியதான் அந்த பொம்பளை பிள்ளை. மரப்பாச்சி பொம்மைக்கு மானம் காத்த மரத்தமிழர்கள் வாழ்ந்தது இந்த தமிழ்நாட்டுல தானே சார். அப்படி இருந்த பொம்பளை பிள்ளை குறை சொல்லலாமா? நான் கேக்குறேன் சார். இந்த ஊர்ல நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். விடிய கேட்பேன். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். இப்போ தீபான ஒரு அக்கா இருக்காங்க, உங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு கூட கேள்வி கேட்பேன். நான் இங்க இருந்து இளம்பள்ளியில சேலை வாங்கிட்டு தான் போவேன். இவ்வளவு பேச சார். நான் கேக்குறேன் சார். மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல தேடாம ஏங்க வந்து தேடுறீங்க? அங்க தேடினம்மா வேற ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி தான் சார். தருதலையை தரமாக்குறது யாரு? மனைவி. ஹாட் ஆகன கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்கற மண்ணவனாக்குறது யாரு? மனைவி. நல்ல ஜோர கை தட்டுங்க பெண்கள. மனைவிங்கற பெண் நடுவர். மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவன குடியார போய் ஆக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவங்க எங்கன்னு பிச்சுக்கு தீர விட்டது யாரு? அதே மனைவி. சார் ஒரு நிமிஷம் இருங்க. டேய் தம்பி, இந்த கருவாப்பையில டேய் என்னைய பார். நான் யாரு உனக்கு? அத்தை யாரு? சித்தியா? டேய் அவன் சித்திங்கறா. டேய் நான் யாரு உனக்கு? அத்தை யாரு? சித்தி இல்லடா அத்தை. வந்தவன் சார் என்ன பார்த்து சிரிச்சான். அழகா சிரிக்கிறானே. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒத்த பிள்ளை. இந்த ஊர்ல சம்பந்தம் பேசலாம்னு நினைச்சேன். எப்ப மஞ்சனா பேச்ச கேட்டு இவ சிரிச்சானோ இவனுக்கு பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிட்டேன் சார். அவனு வந்த உடனே உன் பொண்ணை கட்டலாம் தான் முடிவு பண்ணான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ வேணான்னு அவன் முடிவு பண்ணிட்டான். சார் இந்த கல்யாண செட் எல்லாம் நிறைய பேர் கை தட்டுறீங்க. கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், என்ன விட மொக்க ஃபிகர் தான் இவங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி அவரும் ஞாபகம் சொல்லுங்க. நீ பங்காளி கவலைப்படாத, இதை விட மொக்க ஃபிகர் தமிழ்நாட்டுல கிடையாது. நீ தைரியமா இரு, நம்ம பாத்துக்குவோம். எது ஆண்கள் உங்களுக்கு சப்போர்ட், இப்ப பெண்கள் எனக்கு சப்போர்ட் இல்ல நினைக்கிறேன். எங்க சப்போர்ட் பண்ண சொல்லு பாப்போம். கை தட்டுங்க, நான் பெண்களை கேட்க மாட்டேன். ஆயா வரை இப்ப கை தட்டுவாங்க பாக்குறீங்களா? பாப்போம். தட்டுக்க பேசிப்பா. பாத்தீங்கல்ல, நீ இப்படி போய் பிச்சை எடுக்கணும். நான் அப்படி கிடையாது. இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு கைதட்டு வரும். எங்க கைதட்டு சொல்லுங்க பாக்குறியா? பங்காளி எல்லாம் ரெடி. இந்த வாத்தியா சுத்தி அடிக்கிறாங்க. சுத்தி இங்க பாருங்க சார். நான் உங்களே சுத்தல்ல விடுற ஆள் தான். நானு என்னைய சுத்தல்ல விடுறியா? நான் இல்ல, ஆண்களையே சுத்தல்ல விடுற ஆளு. நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி? பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ
மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? என் மாமியார்ட்ட இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. ரோட்ல போற ஒருத்தவங்க மாமியார்னு கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கறாது. சார் கண்ணாடியும் மனைவியும் ஒண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா விட்டுக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக் விட்டுக்க மாட்டியே சார். அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். அப்படித்தாம்மா நேத்து சொன்னேன் என் மகன்ட்ட, அடே மகனே முடியாடா, அடிக்கிற கைதாண்டா அணைக்கும் அப்படின்னு. அப்ப யாப்பா எங்க டீச்சரை அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேக்குறாயா. என் பொண்டாடி சொல்றா, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான், அவன் புத்தி அப்படியே இருக்கணும். சார் இந்த ஊர்ல கூட அடிக்கிற கைதான் அணைக்கும்னு நான் நிரூபிக்கவா சார்? எங்க நிரூபிப்பா? நிரூபிச்சிடறேன். தோர்க்கம்பா ரெண்டாவதா தம்பி ஒண்ணு கேக்குறேன்டா. அத்தை கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அம்மா அப்பா ஒண்ணு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அடிச்சது அம்மா தான் தெரிஞ்சாலும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சு போதானே தங்கம். நல்லா ஜோரா கேட்டியா? அவங்க என்ன சொல்றாங்க கேட்டியா? கேட்டு பதில் சொல்றான், திருப்பி கேளு. தம்பி என் கண்ணை பார், என்னை பார், கண்ணை பார், அத்தையை பார், ஓகேவா? இப்போ அம்மா ஒன்னு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் தங்கம், அடிக்கிறது அம்மா தான் தெரிஞ்சாலும் 5 நிமிஷமோ 10 நிமிஷம் கழிச்சு அம்மா கட்டி பிடிச்சு போதானே தங்கம். நல்லா ஜோரா கை தருக்கா, பிள்ளைய பார்த்தவங்களா கை தருக்கா. அவன் என்ன சொன்ன? என்ன சொன்னா? எங்க சித்திய போய் கட்டி பிடிப்பேன் அவன். சார் ஆண்களின் உழைப்பை விட பெண் பொறுப்பா இருந்தாதான் சார் நாடு வீடுமே நல்லா இருக்கும் சார். காலையில உங்க வீட்டுல வாசல்ல தண்ணி தெளிக்கிறது யாரு? என் பொண்டாட்டி. கோலம் போடுறது யாரு? என் பொண்டாட்டி. சாப்பாடு சமைக்கிறது யாரு? என் பொண்டாட்டி. பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது யாரு? என் பொண்டாட்டி. மதிய சாப்பாடு கொடுக்கறது யாரு? என் பொண்டாட்டி. நைட் சாப்பாடு கொடுக்கறது யாரு? என் பொண்டாட்டி. கடைசியா தூங்க போறது யாரு? என் பொண்டாட்டி. உங்களுக்கு அங்க என்ன வேலை? அவளை பாத்துக்கிறதே என் வேலை. எப்படி நம்ம பாயிண்ட் சரியா இருந்தா கை தட்டிடணும். நம்ம அந்த வேலை தானே சார். ஒண்ணு தெரிஞ்சீங்க, உலகத்திலேயே ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து உன்னுடைய ஹீரோ யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? என் அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க சார் பொம்பளை பிள்ளை. கண்டிப்பா. ஆனா ஒரு தந்தை ஒரு டைரியில எழுதியிருந்தாரு, மகனுடைய உறவு மருமகள் வரும் வரை என் மகளுடைய உறவு என் ஆயுள் வரைன்னு ஒரு தந்தைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்னா மகளுடைய உறவு எப்படிப்பட்ட உறவு சார்? சார் அப்படி இருந்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணி போகும்போது என் புருஷ வீட்டுல என்ன தெரியுமா சொல்லிட்டீங்க? அப்பா அம்மா வீட்டுக்கு போவோம், அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டோம் சார், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு தானே சார் சொல்லுவோம். வீடு லட்சக்கணக்கில் 10 கோடி போட்டு என் மாமனார் கட்டி இருந்தாலும் என் மாமனார் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டோம், என் மாமியார் வீட்டுக்கு போறேன்னு தானே சார் சொல்லுவோம். உங்களுக்கு தானே தெரியும் சாவி கொத்து மாமியார் கையில தான் இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும். ஏன் சாவி கொத்து எங்க கையில இருக்கு, ஏன் உங்க கையில இல்ல? எங்கயாவது பாலக்கட்டையில தொலைச்சிருவீங்க, அதனாலதான் எங்க கையில கொடுத்து வச்சிருக்காங்க. எங்க கிட்ட மட்டும் சாவி கொத்து இருந்துச்சுன்னு வச்சுக்க, எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? எவ்வளவு? திடீர்னு குவாட்டர் மூடி சுத்திக்கிடுச்சுன்னா அந்த சாவி கொத்த வச்சு அப்படியே நிம்பி நிம்பி திறப்போம். அந்த மாதிரி உதவியெல்லாம் செய்வோம் சார். ஒண்ணு தெரிஞ்சீங்க, பெண்ணும் ஆமையும் ஒண்ணு. எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி போகும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து இதன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. நல்லா தட்டுக்க, நல்லா தட்டு. நான் வேணாம்னு சொல்லல. ஆயா வரையும் தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. கல்யாணம் பண்ணி வந்த உடனே புருஷனை நெஞ்சில சுமக்குறீங்க, புள்ளைய வயித்துல சுமக்குறீங்க, குடும்ப பாரத்தை தலையில சுமக்குறீங்க. ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே தன் குடும்பத்தை சுமந்து செல்கிறதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறாள். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சார் ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. சத்தியமா ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லன்னா கோரத்தை விட்டு போயிருவாங்க. நம்ம தெருவுல தெரிய வேண்டியது சார். இப்ப இந்த ஊர்ல பெண் தான் பொறுப்பா நிரூபிக்க. நான் இப்ப கேக்குறேன் சார், வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களா? எந்த காலத்திலும் வலிமையில் சிறந்தவர்கள் என் ஆண்குல சிங்கங்கள் தான், அதை மறுக்கவே முடியாது. ஓகே நான் ஒத்துக்கிறேன். வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள், பெண்கள் மென்மையானவர்கள். ஆண்கள் வலிமையான ஒரு மரம் மாதிரி, பெண்கள் மென்மையான கீழே இருக்கிற புல்லு மாதிரி. நான் கேக்குறது சரிடா? பெண்கள் கை தருக்கா. மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த மரம் என்ன ஆகும்? சாஞ்சுரும், ஒட்டிச்சுடும், தொலையட்டும். இந்த புல்லு எப்படி சார் இருக்கும்? அது பாட்டுல அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா சிங்க பெண்களா? தட்டுக்க கைய பெண்களா? ஆண்கள்னா மரம் மாதிரி, பெண்கள்னா புல்லு மாதிரி. ஆமா. அது மழையோ புயலோ வந்தா சாஞ்சிரும், ஒடிஞ்சிரும். ஆமா. இந்த புல்லு சாயாது, அது பாட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். ஆமா. மாடு வந்தா மேஞ்சிரும், சாணி தான் மிச்சம் உங்களுக்கு கிடைக்கும். சார் மனைவி அமைவதெல்லாம் அந்த இறைவன் கொடுத்த வரம் தெரியுமா? அப்ப புருஷன் அமைவதெல்லாம் என்ன புரோக்கர் கொடுத்த வரமா? சார் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் பண்ணணும். அப்ப ஆம்பளையா பிறக்கறதுக்கு நான் அயோக்கியத்தனமா பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப சாதாரண சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கவா சார்? ஆண்கள் எல்லாம் ஒரு ஹீரோ ஹோண்டாவுல ஒரு 108லயோ இல்ல 90 80லயோ போங்க சார். போனீங்கன்னா பின்னாடியே ஸ்கூட்டி 40ல தான் சார் வரும். அட்லீஸ்ட் எங்க ஸ்கூட்டியாவது உங்க வண்டி ஓவர்டேக் பண்ணுவா சார்? எங்களை எங்கேம்மா ஓவர்டேக் பண்ண விட்டீங்க?
நாங்கள் பாட்டில் வண்டி ஓட்டிட்டு போவோம். இந்த ஸ்கூட்டியில் போகிற பிள்ளை சும்மா போகலாம்ல, போகாது, இப்படி லேசா அப்படின்னு பார்க்கும். நம்மளை தான் பார்க்குறான்னு சொல்லி இவன் இந்த இளம்பில்ல தாண்டி போய் பெட்ரோல் இல்லாமல் பாதி வழியில் தெருவில் நின்று எவ்வளோ மாப்பிள்ளை கொஞ்சோண்டு பெட்ரோல் கொடு மாப்பிள்ளை ஊற்றிக்கிட்டு ஊர் வச்சு விடுறோமோ ஒருத்தனா கெஞ்சி பொழக்கிற பொழப்ப விட்டு இல்லை சார். அந்த ஓரக்கண்ணால பாக்குறது எவ்வளவு இன்பம் தெரியுங்களா? எப்படி நீங்க யாரையா பாத்திருக்கீங்களா? ஓரக்கண்ணால பார்த்திருக்கேன். பார்த்த மகிழ்ச்சியா இருக்கும் சார். ஓரக்கண்ணால என்ன ஓர கட்டுறா, ஜாட காட்டியே ரொம்ப வாட்டி வதக்குறா, வானவில்லாட்டம் வந்து எட்டி பாக்குறா, வளைச்சு போட்டேன்டா ஒரு சோக்கு ஃபிகர். சார் நான் கேக்குறேன் சார், நிறைய ஆண்கள் பொண்ணு பார்க்க போவாங்கல்ல, பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு குண்டா இருக்குன்னு எந்த ஆண்களும் பொண்ணை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க. அதே தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை சொட்டையா இருக்குன்னு வேணாம்னு சொல்லாதீங்க. 10 வருஷம் கழிச்சு அவன் சொட்டையா தான் ஆக போறான், அவனை கட்டிக்கங்க. சார் நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கீங்கக்கா, உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன். பெண் பிள்ளையை பெற்றவங்க மட்டும் நல்லா கேட்டுங்க. பெண் பிள்ளையை பெற்ற அப்பா அம்மாவுக்கு முதியோர் இல்லத்துல சாப்பாடு கிடையாது. 3 வேளை சாப்பாடு பொம்பளை பிள்ளை போடுவாங்க. தட்டுக்க கைய பெண்கள். உங்களை பெத்தவங்களுக்கு சோறு போடும், மாமு மாமியெல்லாம் அடிச்சு வரட்டி விட்டுரும். இதான் நிலைமை சார். அப்பெல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை வரணும் சார், வந்தாதான் வாழ்க்கை இன்பமா இருக்கும் சார். சார் நான் கேக்குறேன், எல்லா ஆண்களும் வெறும் இட்லியை சாப்பிட்டு பாருங்க சார், சுவையா இருக்குமா? இருக்காது. சட்டினியை தொட்டதான் இட்லியை சுவைக்கும். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. எப்படி இட்லிக்கு சட்டினி சுவை சேர்க்குதோ, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சுவை சேர்க்கிறது மனைவிங்கிற பெண். தட்டுக்க கைய பெண்கள்லாம் பெண்களின் பொறுப்பு சார். இட்லிங்கிறது புருஷ மாதிரி, ஆமா. சட்டினிங்கிறது பொண்டாட்டி மாதிரி, ஆமா சார். வெறும் இட்லியா சாப்பிட்டா டேஸ்டா இருக்காது, சட்னியை தொட்டு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும். அப்ப சட்னிங்கிறது பொண்டாட்டி மாதிரி. அதான் சட்னி ஊசி போயிருது. சிலர் பல சட்னி சாப்பிடுறான். தேங்காய் சட்னி சாப்பிட்றான், புதினா சட்னி சாப்பிட்றான், மல்லி சட்னி சாப்பிட்றான், சாம்பார் சாப்பிட்றான், சிலர் பொடி வச்சு சாப்பிட்றான். சார் ஒவ்வொரு வீடும் செங்கலால் கட்டப்படவில்லை, பெண்களால் தான் வீடே கட்டுறாங்க. ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் விரிசல் விடுது போல இருக்கு. கொத்தனா இருக்கிற புருஷன் சரியில்லைன்னு, பொண்டாட்டிக்கிற சித்தாளு சரியில்லைன்னு. பெண்கள் நாங்கெல்லாம் நின்னா குத்து விளக்கு, உக்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்த பாச விளக்கு. நீ முதல்ல பல்ல விளக்கு சார், குப்புன்னு அடிக்குது சார். பெருசா ஆண்கள் உழைக்கிற மஞ்ச நான் பேசுறாங்க. உழைச்சி நீங்க எங்களுக்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சீங்க, எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்பு தான் எரியும். ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் சார், 1000 வாட்ஸ் பல்பே எரியும். தெரியும்? அது உண்மை. உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்பு எரியும். எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் கோண பல்பு மாதிரி ஆயிருது. அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். பல்ப மாத்த கூடாது, ஓல்டரே மாத்தணுங்க சார். பெண்ணுங்கிறவ சிற்பன ஆளாளா வரையலான்னு பாக்காதீங்க, பெண்ணல்வு ஓவியனா ஆளாளா வரையணும்னு பாக்காதீங்க. பெண் என்பது சிற்பம் தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த சிற்பத்தை கற்பமாக்குவது ஒரு ஆம்பளை தெரியுமா நடுவர்? பெருசா கர்ப்பமாக்குற சொல்லாதீங்க. ஒரு காலத்துல தான் ஆண்களுடைய துணையோட கர்ப்பமானாங்க. இந்த காலத்துல விஞ்ஞான வளர்ச்சி சார். ஆணுடைய துணையே தேவையில்லாம ஊசி மூலமா டெஸ்ட் டியூப் பேபி பெத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க, தெரியுமா? ஓ, ஆம்பளை இல்லாம ஊசியில குழந்தை பெத்துக்குறீங்க. ஆமா சார். அப்ப நொப்பம் பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்லுவேன். சித்தப்பன் பேர் என்ன தடுப்பூசியா? அப்ப தாய் மாமன் என்ன கோவைஷீல்டா? கோவைஷீல்டா. அப்ப பெரியப்பா என்ன பென்சிலின் ஊசியா? சார் ஒவ்வொரு பெண்ணும் நீங்க சாதாரண நினைக்கிறீங்க சார். ஒரு பெண்ணு ஏன் குத்து விளக்குன்னு சொல்றாங்க? ஏன் குத்து விளக்குன்னு சொல்றாங்க? ஏன் குத்து விளக்குன்னு சொல்றாங்க? ஒரு வீட்ல முதல்ல வீட்டை விளக்கு கொளுத்தத்துக்கு வேணும் ஆளு, விளக்கு கொளுத்த ஒரு பொம்பளை பிள்ளை வேணும். ஏன் சார் சொல்றாங்க? விளக்கு ஏத்த ஒரு பெண்ணு வேணும்னு சொல்லுவாங்க. ஆமா, எங்களுக்கு மட்டும்தான் இல்லால்னு பேரு. ஏன் இல்லத்தை ஆள்பவள், உங்களுக்கு இல்லான்னு ஒரு பேர் இருக்கா? ஏற்கனவே இல்லாம தானே இருக்க, புதுசா ஒரு பேர் வைக்கிறீங்க. அப்ப பொறுப்பா ஒரு பொம்பளை வேணும் சார். சார் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு பெண் தான் பொறுப்பா இருக்கா நிரூபிக்கலாம் சார். நிரூபிச்சுட்டா உங்க சம்பளத்தை இந்த கோயில் உண்டியல போட்டுறீங்களா? நான் இப்ப கேக்குறேன் சார், ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போடுற ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க சார். ஃபுல் காலி பாட்டில். ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போற ஃபுல் காலி பாட்டில் இது. நீங்க குடிச்ச நேரத்துல, நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்ட்ட இது ஆட்டைய போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டுகளை அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் விடுறது இல்ல. 4 பவுன் சத்தியமா 4 பவுன் 210 ரூபா தேராது. எப்படி உரசாமலே சொல்றீங்க? நான் தேவகோட்டையில வட்டி கடை வச்சிருக்கேன், பரம்பரை வட்டி கடை. பார்த்தாலே கணிச்சிருவேன் இது தேரும் தேராது. இது 4 பவுன். ஆமா ரைட். நாங்க ஆட்டைய போட்டு சேர்த்து வச்சது. நீங்க சேர்த்து வச்ச நகை 4 பவுன். ஆமா, இது நாங்க குடிச்சிட்டு போட்ட ஃபுல் காலி பாட்டில். நான் கேக்குறது சரின்னா எல்லா பெண்களும் கை தட்டுங்கக்கா. சரி, நான் இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ
நான் என்னுடைய 4 பவுனை நான் அடகு வச்சேன்னா என் குடும்பமே 1 மாசத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடும். இத வச்சு எத்தனை குடும்பம் சார் வாழும் சொல்லுங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்க, இது நீங்க குடிச்சிட்டு போட்ட ஃபுல் காலி பாட்டில், இது பெண்கள் சேர்த்து வச்ச நகை. இப்ப பிள்ளைக்கு கல்யாணம்னா இது பயன்படுமா இது பயன்படுமா? அவ்வளவுதான், சிம்பிள். இதான கேள்வி. ஆமா, இதைத்தானே கேக்குறீங்க நீங்க. இப்ப இது ரெண்டும் வீட்டுல இருக்கு. நைட்டு திருடன் வரான், எதை தூக்கிட்டு போவான்? அவன்ட்டு போயிடும். அவன்ட்டு 25 வருஷம் ஆனாலும் இந்த பாட்டில் அங்கேயே கிடக்கும். இதை இன்னொரு கேள்வி கேட்டாங்க, இதை அடகு வச்சோம்னா, நகையை அடகு வச்சா 1 மாசத்துக்கு இந்த குடும்பமே உட்காந்து சாப்பிடுவாங்களாம். இந்த பாட்டிலால என்ன பிரயோஜனம்னு கேட்கிறேன். இப்ப இந்த பாட்டிலால எத்தனை குடும்பம் வாழுதுன்னு நான் சொல்றேன் தெரிஞ்சு. எப்படி வாழ முடியும்? ஒரு ஃபுல் பாட்டில கடையில வாங்கினா அப்படியே சாப்பிட முடியாது. 2 கப்பு வாங்கணும், கப்பு விற்கிறவங்க குடும்பம் பிழைக்குது. 1 2 லிட்டர் தண்ணி வாங்கணும், தண்ணி விற்கிறவங்க குடும்பம் பிழைக்குது. 2 ஒரு சுண்டல் வாங்கணும். 3 ஒரு கலரை வாங்கி கலக்கினா தான் மூக்குல நெடி ஏறாம சாப்பிடலாம். 4 ஒரு இடையில ஒரு ஃபில்டரை இழுத்து விட்டாதான் சரக்கு செட்டில்மெண்ட் ஆகும் ஒழுங்கா. 5 ஊறுகாயை தொட்டு அப்படின்னா தான் போனது வெளியில வராம இருக்கும். 6 இந்த பாட்டில தூக்கி போட்டோம்னா ஒருத்தன் ஐஸ் வாங்கி திம்பான். 7 உன் நகையால எத்தனை குடும்பம் பிழைக்குது? 1 குடும்பம். என் பாட்டிலால எத்தனை குடும்பம் பிழைக்குது? 8 குடும்பம். அப்ப நம்ம பெரிய ஆளா, இதுக்கு பெரிய ஆளுகளா? ஐயா நல்ல கைதறி நம்ம எத்தனை பேரை பிழைக்க வைக்கிறோம்? 8 குடும்பம் வாழும், ஆனா உங்க குடும்பம் போயிடும், பரவாயில்லையா? அதுலதான் சிக்கலே இருக்கு. நண்பர்களே, நாங்கள் நகைச்சுவையாக சொன்னாலும் தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். உங்களை நம்பி உங்க குடும்பமே காத்து கொண்டு இருக்கிறது. தண்ணியை போட்டு நீங்க வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை ஏற்ற வர்ற ஆம்புலன்ஸு அதை விட ஸ்பீடு குறைஞ்சு வெறும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரும். திடீர்னு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, ஆஸ்பத்திரியில் முடிஞ்சு போயிட்டேன்னு வைங்க, உங்களை ஏற்ற வர்ற அமரர் ஊர்தி அதை விட ஸ்பீடு குறைஞ்சு வெறும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வரும். கடைசியில் உங்களை சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது உங்களை கொண்டு வர சொர்க்க ரதம் வெறும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். உங்கள் குடும்பம் 0 கிலோமீட்டர் ஸ்பீடில் முடிஞ்சு போயிடும். தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். நண்பர்களே, உண்மையிலே இந்த ஓம் சக்தி நண்பர்கள் குழு நடத்திய பட்டிமன்றத்தில் இதை வைத்து ஒருவர் திருந்தினாலும் அது இந்த பட்டிமன்றத்துக்கு கிடைத்த வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். தயவு செய்து மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். நைட் ஒரு 10 மணிக்கு குடிகார புருஷன் வரட்டும் சார், போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல உங்களை மாதிரி போனாலும் வரும்போது அழுக்கோட வருவாரு சார். மண்ணுல கிடக்கிற மண்ணவனை ஆக்குறது மட்டும் இல்லாம கிட்னி போனா கூட இங்க கிட்னியை கொடுத்து காப்பாத்துறது யாரு சார்? நீ சட்டினி ஒழுங்கா வச்சா ஏன் அந்த கிட்னி போகுது? அந்த குடிகார புருஷனை கூட மண்ணவனா அப்படி ஆக்குறது எப்படி தெரியுங்களா? எப்படி? மன்னவனே மன்னவனே மலையிட்ட சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. கேட்கதா அவருடைய மனைவி ஏன் சார் அவ்வளவு தூரம் போய்கிட்டு மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மனைவி இல்லன்னு சொல்லுங்க. உண்மையிலே நான் கோயில் அந்த பெரிய மாரியம்மன் முன்னாடி உட்கார்ந்து பேசுறேன், பொய் சொல்ல விரும்பல சார். நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி பொறுப்பாக இருப்பதால் தான் இன்னைக்கு லட்சாதிபதி. கொடுங்க சார். இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். சூப்பர் சார். இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான். உண்மையிலே நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அருமை சார். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 வீடு போயிடுச்சு சார். இந்த 2 வீடு வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டாங்க, அதனால விட்டு வச்சிருக்கா சார். மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார். எங்க அப்பா எங்க ஊர் நாட்டாம சார். 60 போச்சு சார். இப்ப வெத்தாமையா தெரிஞ்சுக்கிட்டு சார். எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி கூட தானே சார் இங்க வாழ்றீங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் தானே மூட்டும் போச்சு. 7 ஜென்மமும் நீ தாண்டிய மனைவி நினைங்க சார். இதான் நான் 7வது ஜென்மமா இருக்கணும்னு நினைக்கிறேன். மனைவி தான் தேவையில்லைன்னு சொல்றாங்கல்ல, வாங்க உங்க 3 பேருக்குமே வாங்க என்னுடைய சொந்த செலவு டைவர்ஸ் வாங்கி தரேன். வாங்க சார். டேய் 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 எங்க போற? என்ன தாருது? டைவர்ஸ்னா பிரிச்சு விடுறதுடா புருஷனையும் பொண்டாட்டியவும். அதனால நீ அதெல்லாம் ஒத்துக்கறாத. நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி வேணும். மஞ்சள் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? ஆமா. ரவீன் உங்களுக்கு, அண்ணா உங்களுக்குனா அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? டேய் 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 என்ன புதுசா தர்றாங்க? அதான்டா பழசுதான்டா. இந்த திருவிழாவுக்கு வந்திருக்க யாராவது மனைவி வேணான்னு சொல்ற ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க சார். சரி, இப்ப இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேக்குறேன். அண்ணே மனச்சாட்சியோடு சொல்லுங்க, இந்த ஜென்மத்துல வாச்ச மனைவிதான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும்னு நினைக்கிற ஆம்பளைய கை தூக்குங்க பாப்போம். அங்க ஒரு அண்ணே 2 கை தூக்குனா வேற அர்த்தம்.
அங்க ஒரே ஒருத்தர் தூக்குனார் கைய. ஆமா, பேசாமத்தான் இருந்தாரு. பக்கத்துல அவர் வீட்டுக்காரமா நடுவர் காக்குறேன் உட்காந்துருக்கா தூக்கு. ஒரு குத்துல லாவுல வழி தாங்காம தூக்குனார். இப்ப இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்பான், அக்கா மனச்சாட்சியோட சொல்லுங்க, பொய் சொல்லக்கூடாது. மாரியாத்தா கோயில் வாசல்ல இருக்கிய புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரசிலேயே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். இந்தா அங்கே 2 பேர் தூக்குறாங்க. தூக்கிட்டு சொல்றாங்க, அதை வீட்டுல வச்சிருக்கதே பெருசு, இதுல மணிப்பரசில வேற வச்சுக்கிறாங்க. மணிப்பரசில அங்கே 2 பேர் சொல்றாங்க, ரொம்ப தூக்குடி வந்தவன மணிப்பரசை திறந்தா வாக்க போறான். ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கா. கைதட்டுங்க எல்லாரும். 2 போட்டோ மணிப்பரிசிலே வச்சிருக்கா. குடும்பம்னா இது குடும்பம். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். பேங்க்ல லோனு வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்காங்கறாக்கா. ஒட்டி பிடிச்சி ஆட்சி கையெழுத்து போட்டு விட்டு நான் பேங்குக்கு வீட்டுக்கு லோனு அலைய வேண்டியதுதான். சார், மனைவி வேணான்னு யாருமே சொல்ல முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்று தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. 10 மாசம் சுமந்து புள்ள பெத்து தரமே. நீங்க 10 மாசம் இது ஒண்ணு சொல்லுது ஐயா. அந்த பொம்பளை ஆளுற 10 மாசம் சுமந்து வச்சேன், 10 மாசம் சுமந்து வச்சேன். பெத்ததான் சொல்றான். நான் 12 வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கேன். எவன்டா சொன்னா? இவன் 25 வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கான். எவன்டையாவது சொன்னானா? இது பொம்பளை ஆளுற 10 மாசம் சுமந்தேன், 10 மாசம் சுமந்தேன். ஒண்ணு தெரிஞ்சுக்க. என்னது? இதே ஆத்தாவோட அன்பால ஆசியால நாளையிலிருந்து பொம்பளை ஆள்லாம் மாசமாக வேணாம், ஆம்பளை ஆள்லாம் மாசமாகணும்னு ஒரு சிஸ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்க. நம்மால் காலையில 5 மணிக்கெல்லாம் டீ கடைக்கு போயிருவாங்க. மாப்பிள்ள உனக்கு எத்தனை? எனக்கு 5. உனக்கு எத்தனை? எனக்கு 7. அனைமா எனக்கு பொம்பளை பிள்ளையா தாண்டா இருக்கும். எதை வச்சு சொல்றேன்? பேசாம கிடக்கடா. எனக்கு பயலா தாண்டா இருப்பான். எப்படி உள்ள கடந்து உதைக்கிறான்டா. ஆனா பெண்கள் மாசமா இருந்தேன்னு வச்சுக்க, 2000 ரூபாய் கொடுத்து ஸ்கேன் போடணும். உள்ள இருக்க புள்ள வளர்ந்துருக்கா வளரலையான்னு கண்டுபிடிக்க. இதே நாங்க ஆம்பளை மாசமா இருந்தோம்னு வச்சுக்க, வெறும் 240 ரூபாயில உள்ள இருக்கிறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கண்டுபிடிச்சிருவோம். எங்களுக்கு ரொம்ப சீப் தான். மெடிக்கல் டெஸ்டே ரொம்ப சீப் தான். 12 மணிக்கு டாஷ்மார்க்னு ஒரு மெடிக்கல் ஷாப் திறப்பான். அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் 240 ரூபாய் கொடுத்தோம்னா கிங் லூயிஸ்னு ஒரு பாட்டில் கொடுப்போம். கிங் லூயிஸ் அதை வாங்கி ஒரு கட்டிங்க உள்ள விட்டோம்னு வச்சுக்க, விட்ட உடனே வாந்தி வந்துருச்சுன்னா உள்ள பொம்பளை புள்ள இருக்குன்னு அர்த்தம். 1.25 குவார்டர் வர தாங்குச்சுன்னா உள்ள பயப்படுறது கிடக்கிறான்னு அர்த்தம். கண்டுபிடிச்சு போயிட்டே இருப்போம். அப்ப விட்டு வந்துச்சுன்னா ரெட்ட புள்ள இருக்குன்னு அர்த்தம். சார், சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருவோல் மனைவி சார், பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோல் மனைவி. எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி சார். மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? மஞ்ச எத்தனை வருஷம் நீ வாழணும்னு நினைக்கிற? ஆமா, நீங்க சார்? நான் ரொம்ப நாள் வாழணும். நீங்கனா 100 ஆண்டு காலம் நான் வாழணும் சார். 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். என்ன சராசா நீங்க இணையாளணும். அதுக்கு 1000 காரணம் இருக்கு சார். இவன் கூட வாழறத செத்து போயிலாம் நினைப்போம் சார். ஒவ்வொரு பெண்ணும் நினைப்போம் சார். ஆனா இந்த உலகத்துல ஒவ்வொரு பெண்ணும் வாழறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாங்க பெத்த 2 புள்ளதான் சார் காரணம். அது மட்டும் எல்லா பொம்பளையும் சொல்லுவா. பேசாம எட்டி அழுகுற நீ படுத்துற மாட்டுக்கு எப்பவோ செத்துருக்கணும். இந்த நண்டு சீட்டுமா கிடக்குற பிள்ளைகளுக்காகத்தான் நான் உசுறு வாழ்றேன். ஆமா சார், இந்த பிள்ளைகளுக்காகத்தான் உசுறு வாழ்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள பிறந்துருது. அது எங்க இருந்து பிறக்குதுன்னு தெரியல. மேல உள்ளவன் கொடுப்பேன் போல இருக்கும். அப்பெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க சார். பீர் அடிக்க வாடானா வருவான். ஆனா பீரோ தூக்க வருவானா? பீரோக்குள்ள பீர் இருக்குன்னா வருவான் சார். இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனா முதுமையின் தேவைக்கு துணைவி மட்டும் தானே சார் கூட வருவாங்க. ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, ஒரு ஆண் மட்டும் தான் முடங்கி போவான். ஆனா ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க, ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி போயிடும். உண்மையை கைதிருக்கா பெண்கள்லாம்? சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார். உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பாப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவ தானே சார். ஏன் இந்த ஊர்ல இளவங்காத்த கிளியா எங்களை ஆக்குறீங்க? நீ இளவரசியா வாழ்ந்தவா அங்கே வாழ வேண்டியதானே. இங்க என்ன அந்த எங்க அப்பா அம்மா பாழுங்கடத்துல விழுனா விழறோம். அது எங்கோட்டு கிணத்துல மட்டும் வந்து விழுற. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சார் இருந்தேன்? சானியா மெர்சா மாதிரி இருந்தேன். இப்ப எப்படி சார் இருக்கேன்? சாணி அல்றவ மாதிரியே இருக்க சார். இப்பெல்லாம் சொல்லாதீங்க. நினைச்சு பாருங்க சார், எல்லா ஆண்களும் எங்க அப்பா வீட்டுல இருக்கும் போது கைய காட்டுனதெல்லாம் எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு சார். இப்ப கைய காட்டுறதுக்கு எந்த புருஷனை வாங்கி தரீங்களா? இது ஒண்ணு கேக்குது எல்லா பொம்பளையாலும் சொல்லுது. இந்த நியாயத்தை பேசுறேன் சார். நான் சொல்றது சரின்னா கை தட்டுங்க. உங்க அப்பா வீட்டுல எதை கேட்டாலும் வாங்கி தருவாரு. புருஷன் வாங்கி தர மாட்டாரு. உங்க அப்பா வீட்டுல என்ன கேட்ட? 10 ரூபாய்க்கு சீப்பு, 5 ரூபாய்க்கு பொட்டு,
3 ரூபாய்க்கு வளைவி, 4 ரூபாய்க்கு பூ, ஒரு லப்பர் பேண்ட். இதான் நொப்ப வீட்டில் கேட்டேன். புருஷன் வீட்டில் என்ன கேட்குற? என்ன? 5 பவுன் செயின், 7 பவுனில் ஒட்டி ஆனந்த குட்டி அணைக்கி, ஸ்கூட்டி வண்டி கேட்குறேன். உங்க அப்பா வீட்டில் கேட்ட பூரா 150 ரூபா சாமே, புருஷன் கேட்க பூரா 15 லட்சம் ரூபா சாமே. அப்ப அவன் எப்படியா வாங்கி கொடுப்பேன்? உங்க அப்பா வீட்டில் கேட்டதை இங்க வந்து கேளு, வாங்கி தருவேன். அப்படிதான் கேட்கறவளதான் ஏன் கல்யாணம் பண்றீங்க? அது பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த இமிஜியை கட்டணும்னு. எல்லாரும் திருவண்ணாமலையில போய் சாமியார போக வேண்டியதானே? அப்ப யாரு கிரிவலம் வர்றது? நாங்க போனா தானே கிரிவலம் போக முடியும். சார், உங்க வீட்ல நீங்க கூட வேலைக்காரி வச்சிருக்கீங்க தானே? மரியாதையா பேசி. வேலைக்காரி இருக்கிறாங்கன்னு சொல்லு. அததான் அப்படி கேட்டேன். வேலைக்காரி வச்சிருக்கோம்னா வேற அர்த்தம். எப்படி கேட்கணும்? வேலைக்காரி இருக்கிறாங்களா? உங்க வீட்ல வேலைக்காரி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். மாசம் எவ்வளவு சம்பளம் தரீங்க? மாசமானா 12,000. அந்த மாசமானா இல்லடா, ஒரு மாசம் ஆனா 12,000. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தரீங்க? மாசம் 12,000னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 1848. உன் கணக்குல உனக்கு உப்பையை போட்டு கொடுத்து அந்த போடுறான் பாரு கணக்கு. அவன் தாண்டா மனக்கணக்கு, மாறுபாடி கணக்கு போடுறான்டா. நீ அடுத்த வாரம் சொல்றா. என் கணக்க பிள்ளைய கேட்கிறேன் பாரு, கணக்கு சொல்லும் பாரு. கணக்க பிள்ளை மாசம் 12,000னா 12 மாத்திக்கு எவ்வளவு? 12 12 24. ஆகா, சேலம் பஸ் ஸ்டாண்டே எழுதி வச்சுட்டு உட்காந்துரு, வேற எங்கேயும் போயிடாது. 1,48,000 ரூபாய். ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மாவுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,44,000 ஓவா சம்பளம் தரீங்களே. நாங்க கல்யாணம் பண்ணி வந்து புருஷனுக்கு வீட்டுக்காரியா, ஆத்துக்காரியா, சமையல்காரியா, புள்ள பெத்து போற மிஷினா இத்தனை வேலை செய்யறமே, என்னைக்காவது ஒரு பொம்பளை ஆம்பளை பார்த்து மாச சம்பளம் குடியான்னு கேட்டுக்கமா சார்? நியாயமான கேள்வி. தட்டுக்க கைய பெண்கள். இந்த அம்மா கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. வீட்டு வேலை செய்யற வேலைக்காரிக்கு மாசம் 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க. நாங்க வீட்டு வேலை செய்யறோம், துணி துவைக்கிறோம், பாத்திரம் கழுவுறோம், சமைக்கிறோம், புள்ளைய பாத்துக்கிறோம், புருஷனை பாத்துக்கிறோம், இவ்வளவு வேலை செய்யறமே, எங்களுக்கு சம்பளம் கொடுத்தியான்னு கேக்குறேன். அதானே நீங்க கேட்டது. நான் என்ன சொல்றேன், நாளைக்கே வேலைக்காரி வேலை பிடிக்கல போடினா போயிருவா, நீ போவியா? நான் கேட்கற நியாயம் தானே சார்? இதை விட இன்னொன்னு சொல்றேன், இதை விட எளிமையா சொல்றேன். நாளைக்கே வேலை அதிகமா இருக்குன்னு 4 வேலைக்காரி கூட வச்சு நான் வேலை வாங்குவேன். வைக்க முடியுமா? 4 இருமா பிரச்சனை கிளப்புனது நீ. நான் ஒண்ணும் இல்லை, என் பொண்டாட்டியோட அம்மாவே நான் மாமியான்னு கூப்பிடுறேன். வேலைக்காரி அம்மா நான் மாமியான்னு கூப்பிட முடியுமா? என்னாலே என் பொண்டாட்டிக்கு 2 புள்ள இருக்கு. நியாயமா சார்? கேட்டிருக்க பிரச்சனை கேட்டதால இவ்வளவு பிரச்சனை வருது சார். எல்லா புருஷனுக்கும் ஒண்ணு சொல்றேன் சார், ரத்தம் ஓடும் போதுதான் இளமையின் முறுக்குல நீங்க எல்லாம் அப்படி ஆடுவீங்க. ரத்தம் ஓடும் போதுதான் சார் ஆடுவீங்க. ரத்தம் சுண்டி வயதான காலத்துல நடுவர் மாதிரி கிளப்பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் மனைவியோட அருமையா தெரியும் சார். நான் கிளப்பருவம்னு எவன் சொன்னது? ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுதான் வயதான காலத்துல தன்னுடைய கிளவிய பார்த்து கிழவன் வந்து வர்ணிக்கிற மாதிரி காரல் மார்க்ஸ் அழகா வர்ணிப்பாரு சார். கிளவி வர்ணனையா? ஆமா சார், நீங்க கூட அப்படி இருக்க போற நிலையில வர்ணீங்க. நான் வர்ணிச்சுக்கிறேமா. உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம். உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம். உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம். ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா கடைசி காலத்துல ஒரு பெண்ணோட வாழணும் சார். சார், இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல சார், மிகப்பெரிய நடுவர் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல சார், யூடியூப்ல இவ்வளவு வியூவர்ஸ் உங்களுக்கு இருக்காங்கல்ல சார், என்னைக்கு சொல்லாத உண்மையை இந்த ஊர்ல சொல்றேன் சார். சொல்லுமா. 4 லேடிஸ்க்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு எந்த சேனல்லையா சொல்லியிருக்கேன் சார்? பொம்பளை பிள்ளை பொய் சொல்லுமா மஞ்சு அண்ணா? சொல்லுவனா? சிவகங்கை மாவட்டம் எங்க இருக்கு? பாண்டிச்சேரி எங்க இருக்கு? தெரியும். ஓ பாசிட்டிவ் பொம்பளை பிள்ளை பொய் சொல்லுவனா மஞ்சு அண்ணா? ஒரு ஆள் 2 ஆள் இல்லங்க, 4 லேடிஸ்க்கு சார். நம்பாதன்னு சொன்ன கேட்டியா மஞ்சுநாதா? இந்த வருஷம் தாயா என்னை நடுவரா கூப்பிட்டுருக்காங்க, காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. மஞ்சு அண்ணா, எனக்கு எந்த 4 பொம்பளை பிள்ளைக்கும் தொடர்பு? இப்ப உமாநாத் அண்ணா கேக்குற அண்ணா, நீங்க நம்புறீங்களா நம்பல? என்ன ஏண்டாடே, ஏன்டா கூடவே குடித்துறடா, எந்த 4 பொம்பளைக்கு எனக்கும் தொடர்புடா? மஞ்சு அண்ணா, நீங்க நம்புறீங்களா நம்பலையா? ரவிடா, நீங்க நம்புறீங்களா நம்பலையா? நீ நம்புறே நம்பலையாக்கா? அது நம்பாது அண்ணா. செல்வானா, நீங்க எல்லாரும் நம்பல.
சத்தியம் பண்ணுங்க. ஏமா என்ன இப்படி? சத்தியமா நான் 4 பொம்பளைக்கு எனக்கு தொடர்பு கிடையாது. அசிங்கப்படுத்தாதீங்க. மாரியாத்தா கோயில் முன்னாடி நான் சொல்றேன் சார், 4 லேடிஸ்க்கு உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு பொத்தாம் பொதுவா பேசாம அத்தாட்சியோட இப்ப நான் சொல்றேன். சொல்லுமா விரல விட்டுங்க சார். சொல்லுமா. உன்னை பெற்றவள் அப்பா எங்க அம்மா, உன்னுடன் பிறந்தவள் எங்க அக்கா, உனக்காக பிறந்தவள் என் பொண்டாட்டி, உன்னால் பிறந்தவள் என் மக. 4 லேடிஸ்க்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? நல்ல வேலையா வயித்துல பீர வார்த்தை வாழ வார்த்தை. ஏமா அப்படி பார்த்தா எனக்கு 7 பேருக்கும் தொடர்பு இருக்குமா? 7 பொம்பளைக்கு எனக்கு தொடர்பு இருக்குமா? என்ன சொல்றீங்க? இப்ப குறிச்சுக்க. 1 எங்க அம்மா, 2வது 4 அக்கா, 5 என் பொண்டாட்டி, 6 என் மக, 7. இனிமே எங்க போனாலும் சொல்லு, பட்டிமன்ற நடுவர் மகராஜனுக்கு 7 பொம்பளைக்கும் தொடர்பு சொல்லு. ஏண்டா இப்ப தேவை 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மண்ணவாரி சுத்துனாங்க 2 பேரும். இந்த அவன் இருக்கான் பாரு, அந்த கடலை மிட்டாய் வாங்கி தராதுக்கு பழி வாங்குறவன் ராணி தாயா என்னை எப்போதும் நம்புறேன் சார். ஒரு விஷயம், ராணி ராஜாவை தானே சார் நம்புவாங்க? அப்படித்தாமா ஆகணும் சார். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், எல்லாருமே மனைவி பெருசா குறை சொல்ற ஆண்களுக்கு மட்டும் சொல்றேன் சார். தொணன்னு போன் பண்ணிக்கிட்டே இருக்கா, SMS பண்ணிக்கிட்டே இருக்கா, எப்ப பார்த்தாலும் பேசி நச்சரிக்கிறா அப்படின்னு நினைக்கிற ஆண்களுக்கு சொல்றேன் சார். எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசுற வரையும் தான் சார் அந்த உறவுக்கு உயிர் இருக்கும். அவ பேசுறத நிறுத்திட்டான்னு வச்சீங்க, SMS பண்றத நிறுத்திட்டான்னு வச்சீங்க, அந்த உறவே செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சீங்க, செத்து போச்சுன்னு அர்த்தமா? உறவே செத்து போச்சு சார். அப்ப ஒவ்வொரு உறவையும் நீங்க நேசிக்கணும். உங்க மனைவியை நேசிக்கணும், உங்க மகளை நேசிக்கணும், உங்க அக்கா தங்கச்சியை நேசிக்கணும் சார். அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வச்சீங்களேன், சொத்து பிரச்சனை பங்காளி மாதிரி போயிடுவா சார். ஆனா அக்கா தங்கச்சி மட்டும் என்னைக்கும் 1000 3000 சண்டை வந்தாலும் எங்களுக்குள்ள தொடர்பை யாராலையும் பிரிக்கவே முடியாது சார். ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறது, இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். 1 படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட சார் இருக்கு? லக்ஷ்மி கிட்ட இருக்கு. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? சக்தி வேணும். சக்தி எங்க சார் இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே பொறுப்பானவ பொம்பளை முடிவு பண்ணும் பொழுது நீங்களும் முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆண்களுடைய லைஃப் நல்லா ஒய்ஃப் கூட வருங்க சார். கோயிலுக்கு போய் நீங்களா ஓ மோம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆ மாம்னு சொல்லுங்க சார். எவ்வளவு பெரிய பாயிண்ட் பாத்தீங்களா? கை தட்டுங்க சார். கோயில்ல போய் ஓம் ஓம்னு சொல்லுங்க, இல்லைன்னா மனைவி கிட்ட போய் ஆமாம்னு சொல்லுங்க. 2 ஒர்க் அவுட் ஆகலையா, கடையில போய் ரம்னு சொல்லுங்க, ஒர்க் அவுட் ஆயிரும். பேசாம உட்காந்துருக்கோம் சார். ஒரே ஒரு விஷயம் தான், ஆண்மைங்கிறது என்ன தெரியுமா? பெரிய ஆம்பளைன்னு சொல்ற முறுக்கு என்ன தெரியுங்களா? ஆண்மை என்பது மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை, மனைவிக்கு குழந்தை கொடுப்பதில் ஆண்மை, தன் மனைவியை குழந்தையாக பார்த்து கொள்வதன் ஆண்மை. தேவதை மாதிரி மனைவி கிடைக்கல நினைச்சு வருத்தப்படாதீங்க. கிடைச்ச மனைவியை தேவதைய வச்சு பாருங்க சார். தானம் கொடுக்கும் கைகளை விட, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் ஆண்டவனுக்கே பிடிக்கும் சார். தானம்னா பணம் காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்க. நம்மள கெட்டு போகும் நினைக்கிறவங்க கூட நீ நல்லா இருந்துட்டு போடா அப்படிங்கிற நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். வானவில் வளைந்தால் தான் அழகு, கணவன் மனைவிக்கு வளைந்து கொடுத்தால் தான் அழகு என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் ஒத்துழைப்பு இருக்கும். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகமில்லே, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளங்கமில்லே. உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான். அல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். பொண்டாட்டில 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ். ஃபர்ஸ்ட் டைப், சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊத்துவா, பிசைஞ்சு வாயில வைப்போம். ஏடி உப்பு இல்ல, ஏன் உப்பு போட்டாதான் சாப்பிடுவோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, ஏடி சாம்பார்ல உப்பு இல்ல, வாயிலே முணங்குவா. முட்டையப்போ கழிச்சலோ பேப்பாச்சலோ லாரி போது பசு போது அடிச்சு விட்டு தொலையாம வந்து தொலையாம கையில் கட்ட முளைக்க வடிச்சு வடிச்சு கொட்ட வேண்டிய இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவதான் டேஞ்சரான ஆளு, கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, பதிலே பேச மாட்டா, இப்படி பருவர்னு முடிப்பா. இவதான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரு, ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்.
எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டியை பத்தி தெரியும். மீதி நாளும் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாளுங்க. இவன் தான் லேடிஸ் நம்பர் பூரா வச்சுக்கிட்டு அவன்கிட்ட வாங்கிக்க. வாழ்க்கை எங்க நிம்மதி இருக்கு? ஆம்பளையுடைய உழைப்பை யார் சார் குறை சொல்ல முடியும்? ஆனா பெண்களுடைய பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது பட்டிமன்றம் கொஞ்சம் ஸ்பீடா போகும். ஆண்களுடைய உழைப்பு தான் இன்று அணியை நிறைவு செய்து பேச வருகிறார் பெரும்புலவர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள்.